இன்னைக்கு மகா சிவராத்திரி. வணக்கம். உலகம் முழுக்க கோடிக்கணக்கான மக்களோட சேர்ந்து நீங்களும் இன்னைக்கு சிவனை வழிபட தயாரா இருக்கலாம். ஆனா நாங்க ஆராய்ஞ்ச ஒரு ஆதாரம் இந்த சிவராத்திரி பத்தி ஒரு புது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு கண்ணோட்டத்தை கொடுக்குது. ஆமா, அது அண்டம் குரல் அப்படிங்கிற ஒரு ஆவணப்படத்தோட எழுத்து படிவம். அந்த ஆதாரம் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. சிவராத்திரியில நாம பண்றது வெறும் வழிபாடா, இல்ல இந்த முழு பிரபஞ்சத்தையும் ஒரு பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்துற ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையா? வாங்க இத பத்தி விரிவாக பார்க்கலாம். இந்த ஆவணத்தோட வாதப்படி பார்த்தா சிவராத்திரிங்கிறது வெறும் ஒரு மத நம்பிக்கை சார்ந்த விஷயம் மட்டும் அல்ல. அது ஒரு ஆழமான அண்டவியல் குறியீடு, ஒரு காஸ்மிக் சிம்பலிசம். இதுல சொல்ற ஒவ்வொரு சடங்குக்கும் இந்த யூனிவர்ஸோட இயக்கத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு காரணம் இருக்குன்னு விளக்கியிருக்காங்க. சரி, அப்போ அதோட ஆரம்ப புள்ளி சிவனோட ஜடாமுடிதானே? அது வெறும் அலங்காரம் இல்லன்னு இந்த ஆதாரம் ரொம்ப அழுத்தமா சொல்லுது. ஆமா, அந்த விரிச்ச ஜடாமுடிய இந்த அண்ட வெளியையே பிணைச்சிருக்கிற ஒரு ஈர்ப்பு விசை வலை, அதாவது காஸ்மிக் கிராவிடேஷனல் வெப்னு வர்ணிக்குது. கேட்கும் போதே ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமா, இங்கதான் அதோட முக்கியத்துவமே தொடங்குது. அந்த ஜடாமுடிங்கிற முடிச்சுக்குள்ளதான் ரொம்ப கட்டுப்பாடே இல்லாத வேகத்துல சுத்திட்டு இருக்கிற நிலவை சிவன் கட்டி போட்டிருக்காருன்னு இந்த ஆதாரம் இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லுது. ஒரு நிமிஷம், நிலவை கட்டி போட்டிருக்கிறாரா? அந்த முடிச்ச அவிழ்ந்தா என்ன ஆகும்? பிரபஞ்சமே சிதறிடும். அப்படியா? ஆமா, அதுதான் இந்த கோட்பாட்டோட மைய புள்ளியே. அந்த முடிச்சு மட்டும் அவிழ்ந்துட்டா நிலவு அதோட சுற்றுவட்ட பாதையிலிருந்து தூக்கி வீசப்படும். ஓஹோ, அதனால பூமியோட திசையே மாறும். சொல்ல போனா மொத்த அண்டமுமே சிதறிடும்னு ஒரு பிரம்மாண்டமான கருத்தை இது முன்வைக்குது. அப்போ இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆபத்து இதுக்கு முன்னாடி எப்போவாது வந்திருக்கா? வந்திருக்குன்னு தான் இந்த ஆதாரம் சொல்லுது. எப்போ? படைக்கும் சக்தியான பிரம்மாவுக்கும் காக்கும் சக்தியான விஷ்ணுவுக்கும் நடுவுல ஒரு மோதல் வந்தப்போ இந்த பிரபஞ்சத்தோட சமநிலை, அதாவது அந்த யூனிவர்சல் பேலன்ஸ், அது தப்பிருச்சுன்னு இதுல குறிப்பிட்டிருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச புராண கதையில அவங்க ரெண்டு பேரும் தங்களுக்குள்ள யார் பெரியவர்னு போட்டி போட்டதா படிச்சிருக்கோம். ஆனா இந்த ஆவணம் அத மாத்தி சொல்லுதா? ஆமா, அது ஒரு போட்டி இல்ல, அது ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் நடவடிக்கைன்னு சொல்லுது. கதையே வேற கோணத்துல பார்க்க வைக்குது. எப்படி? அந்த பேலன்ஸ் இல்லாததால ஏற்பட்ட அதிர்வ சிவன் உணர்றாரு. அப்போ அவர் ஒரு பெரிய அணு உலை, ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் மாதிரி சூடாக ஆரம்பிச்சாரு. அணு உலையாவா? ஆமா, அமைதியா இருந்த சிவன் அடிமுடி காண முடியாத ஒரு நெருப்பு தூணா மாறினார் இல்லையா? ஆமா, லிங்கோத்பவம். அதேதான். அந்த லிங்கோத்பவமே அவர் தன்னோட ஜடாமுடிய அவிழ்க்க தயாராறதுக்கான அறிகுறிதான்னு இந்த ஆவணம் ஒரு புது விளக்கத்தை கொடுக்குது. ஓ, அப்போ பிரம்மாவும் விஷ்ணுவும் போட்டி போடல? இல்ல, அவங்க போட்டி போடல. அதுக்கு பதிலா அந்த ஆபத்தான நெருப்பை எப்படி அணைக்கிறதுன்னு ஒரு கட்டுப்பாட்டு நடவடிக்கையில ஈடுபட்டாங்க. டேமேஜ் கண்ட்ரோல். ஆமா, அவங்க சிவபெருமான் கிட்ட உங்களோட ருத்ர தாண்டவத்தை ஆடாதீங்க, இந்த உலகத்தை அழிச்சிடாதீங்கன்னு அந்த மகாசக்திய சமாதானப்படுத்த முயற்சி செஞ்சாங்க. இது ஒரு போட்டியே இல்ல, இது ஒரு சமாதான முயற்சி. புரியுது. அந்த பேரழிவை அவங்க தடுத்துட்டாங்க. ஆனா அந்த அழுவுல இன்னும் அங்கதானே இருக்கு. அது திரும்பவும் சூடாக வாய்ப்பு இருக்குல்ல? அதை தடுக்கத்தான் நம்ம ஒவ்வொரு வருஷமும் சிவராத்திரி அனுசரிக்கிறோமா? மிகச் சரியா கேட்டீங்க. அதுதான் அடுத்த கட்டம். அந்த ரியாக்டரை குளிர்ச்சியாவும் கட்டுப்பாட்டுல வச்சிருக்க நம்ம எல்லாரும் சேர்ந்து எடுக்கிற ஒரு கூட்டு முயற்சி தான் சிவராத்திரி. கால பூஜைகள்லாம் வெறும் சடங்கு இல்லையா? இல்ல, இந்த ஆவணத்தின்படி அது ரொம்ப திட்டமிட்ட ஒரு செயல்முறை. ஓஹோ, இரவு முழுக்க 4 கால பூஜைகள் நடத்துறது அந்த ரியாக்டர் திரும்பவும் சூடாயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான். அப்போ ஒவ்வொரு ஜாம பூஜைக்குமே ஒரு அர்த்தம் இருக்கு. நிச்சயமா, ஒவ்வொரு ஜாமத்திலையும் பால், பன்னீர், சந்தனமும் குளிர்ச்சியான பொருட்களை வச்சு அபிஷேகம் செய்யறது, அப்புறம் முக்கியமா வில்வ இலைகளை மலை மாறி சமர்ப்பிக்கிறது. இது எல்லாமே அவரை குளிர்விக்கிறதுக்கு தான். வில்வ இலைகளுக்கு ஏன் அவ்வளவு முக்கியத்துவம்? ஏன்னா வில்வம் இயற்கையாவே உடலை குளிர்விக்கிற ஒரு மூலிகை, ஒரு நேச்சுரல் கூலண்ட். அதனால சிவனை கூலா வச்சிருக்கத்தான் இந்த முழு ஏற்பாடும். சரி, பூஜைகள் ஒரு பக்கம், அது ஒரு பிசிக்கல் ப்ராசஸ் மாதிரி இருக்கு. அந்த அணு உலைய குளிர்விக்கிறோம். ஆனா நாம ஏன் ராத்திரி முழுக்க தூங்காம முழிச்சிருக்கோம்? அதுக்கு இந்த ஆவணத்துல ஏதாவது காரணம் சொல்லிருக்காங்களா? சொல்லிருக்காங்க. அது ஒரு ஆழமான உளவியல் மற்றும் ஆன்மீக ரீதியான விளக்கம். அது என்ன? ஒருவேளை சிவன் கோபப்பட்டாலோ இல்லனா கண்ணை இறந்தாலோ அந்த பாதுகாப்பு முடிச்சான ஜடாமுடி அவிழ்ந்துடுமோங்கிற பயம், அது நம்ம ஆன்மாவோட ஆழத்துல இருக்குன்னு இது சொல்லுது. நம்ம ஆழ் மனசுலயா? ஆமா, நம்ம கூட்டு ஆழ் மனசுல.
இது தனிப்பட்ட ஒருத்தரோட பயம் இல்ல, ஒட்டுமொத்த மனித இனத்தோட ஒரு ஆதிகால அச்சம். யோசிச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. நம்ம பாட்டி எல்லாம் சொல்வாங்க சிவராத்திரி அன்னைக்கு முழிச்சா சொர்க்கம் கிடைக்கும்னு. ஆமா. ஆனா இந்த ஆவணத்தின்படி பார்த்தா நாம முழிச்சிருக்கிறது சொர்க்கத்துக்கு போறதுக்காக இல்ல, இந்த உலகமே சொர்க்கமா நீடிச்சிருக்கிறதுக்காக. அதுதான் இதோட முக்கியமான புள்ளி. சிவபெருமானே, நாங்க எல்லாரும் விழிப்போட இருக்கோம், நீங்க அமைதியா இருங்கன்னு உலகம் முழுக்க இருக்கிற மக்கள் எல்லாரும் ஒரே நேரத்துல சேர்ந்து அனுப்புற ஒரு கூட்டு பிரார்த்தனை தான் இந்த சிவராத்திரி ஜாகரன். ஒரு கூட்டு பிரார்த்தனை. ஆமா, இது தனிப்பட்ட ஒருத்தருக்கானது இல்ல, ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கானது. ஆக இந்த ஆதாரத்தை வச்சு பார்க்கும்போது சிவராத்திரிங்கிறது வெறும் தனிப்பட்ட ஆன்மீக நிகழ்வு மட்டும் இல்ல, அது இந்த முழு அண்டத்தோட பாதுகாப்புக்காக நாம எடுக்கிற ஒரு பெரிய கூட்டு முயற்சி. ஆமா. அப்போ இன்னைக்கு ராத்திரி நாம செய்ய போற ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும், சொல்ற ஒவ்வொரு மந்திரத்துக்கும், கண் விழிச்சிருக்கிற ஒவ்வொரு நொடிக்கும் ஒரு பிரபஞ்ச முக்கியத்துவம் இருக்குன்னு ஆவணம் சொல்லுது. இந்த ஆவணம் இதோட நிக்கல. அப்படியா? ஆமா. ஒருவேளை நம்ம பிரார்த்தனைகள் எல்லாம் பத்தாம அந்த ஜடாமுடி என்றைக்காவது அழிந்துட்டா என்ன நடக்கும்னு கூட சொல்லுது. என்ன நடக்கும்? அப்படி நடந்தா இந்த யுகம் அழியும். பிரளயம் வருமா? ஆமா, பிரளயம் வரும். மொத்த அண்டமும் செதஞ்சு திரும்பவும் அதோட ஆதி நிலைக்கு போகும். ஆனா அந்த அழிவிலிருந்து பிறக்க போற ஒரு புது யுகத்தோட பேர் தான் கல்கி. அதனால சிவன் அழிப்பவர் மட்டும் இல்ல, அவர் ஒரு புதிய ஆரம்பத்தோட அடையாளம்னு இது முடிக்கிறது. அழிவுங்கிறது ஒரு முடிவு கிடையாது, அது ஒரு தூய்மைப்படுத்தல், ஒரு பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் மாதிரி. அதேதான். பழைய செதஞ்ச அமைப்பை அழிச்சு ஒரு புதிய தூய்மையான அமைப்பை உருவாக்குறதுக்கான ஒரு வழி. இது பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க. நம்மளோட ஒவ்வொரு பாரம்பரிய சடங்குக்கு பின்னாலேயும் இது மாதிரி நாம அறியாத பிரபஞ்ச ரகசியங்கள் மறைஞ்சிருக்கலாம் இல்லையா? நிச்சயமா இருக்கலாம். இது நம்ம பார்வையை மாத்துது. ஒரு சடங்க வெறும் நம்பிக்கையா பாக்குறதுக்கும் அத ஒரு பிரபஞ்ச இயக்கத்துல நமக்கு இருக்கிற ஒரு பங்களிப்பா பாக்குறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அடுத்த முறை நீங்க ஒரு வில்வ இலைய பாக்கும்போது அது உங்களுக்கு வெறும் இலையா தெரியுமா, இல்ல ஒரு அண்டத்தையே குளிர்விக்கிற ஒரு கருவியா தெரியுமா? இத உணர்ந்து அந்த ஆதிசிவனை வணங்குவோம். ஓம் நம சிவாய.